இவங்களுக்கு லங் கேன்சர் வருது, அந்த மாதிரி எதுவும் ஒரு ஏஜ் குரூப் இருக்கு? ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா வயசு அதிகமாக இருக்கவங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. 20 வயசில் இருக்கவங்களுக்கும் நம்ம கேன்சர் பார்க்குறோம். அதாவது இப்போ டொபாக்கோ இன்டியூஸ்ட் கேன்சரே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து டொபாக்கோ ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே வந்து கூட யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து நமக்கு ஏர்லியாகவும் இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி கிடையாது. பட் ஜென்ரலி வந்து ஓல்டர் த ஏஜ் இன்க்ரீஸ் த ரிஸ்க்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லா ஏஜ் குரூப்லேயும் நம்ம கேன்சர் பார்க்குறோம். ஓகே, இப்போ அந்த டொபாக்கோ சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியுமா அந்த டீட்டெயிலிங்காக? ஏன்னா இப்போ ஒரு சிகரெட் பிடிக்கிறோம் அப்படின்னா அது உள்ளே போய் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுன்றதை டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? பேசிக்கலி இப்போ என்னென்னா நம்ம ஒரு பர்சன் கிட்ட வந்து நம்ம வந்து டொபாக்கோ நிறுத்துங்க இல்லை ஸ்மோக்கிங் நிறுத்துங்கன்னு சொன்னால் காமனாக சொல்கிறது, எங்கள் தாத்தா 80 வயசு வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தார், நல்லா தான் இருந்தார். எங்கள் பக்கத்து வீட்டில் அவர் டெய்லியும் 2 பாக்கெட் குடிக்கிறார், நல்லா தான் இருக்காரு. நான் 1 தானே குடிக்கிறேன், நான் 3 தானே குடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் காமனாக சொல்லுவாங்க. தே வில் நாட் அக்செப்ட். அதாவது இந்த டொபாக்கோ வந்து கேன்சர் காஸ் பண்ணணும் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே வந்து நமக்கு வந்து டொபாக்கோ காசஸ் கேன்சர்னு எழுதியிருக்கு. இருந்தாலுமே வந்து எல்லாருமே அது பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பர்சனலி பிலீவ் பண்ணுறாங்க நமக்கு வராது அப்படிங்கிறது. ஸோ என்னதான் இதோட மெக்கானிசம், இந்த டொபாக்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து 500க்கும் மேற்கொண்ட கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் டைரெக்டாகவும் ஆக்ட் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைரெக்டாக செல்ஸில் ஆக்ட் பண்ணி டிஎன்ஏ டேமேஜ் பண்ணும். சில சமயம் அந்த டாக்ஸின்ஸ்லாம் பில்டப் ஆகி பாடியில் நிறைய வந்து சேஞ்சஸ் காஸ் பண்ணி கேன்சர் டெவலப் பண்ணும். இது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்போ வந்து ஈவன் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை கூட ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் ஆயுர்வேதிக் சிகரெட்னு ஒன்று போகிறாங்க. அதில் சில இலைகளை வந்து அதை வச்சு அதை வந்து பதப்படுத்தி அதை இன்னைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்ரூவ்டும் கொடுக்குறாங்க. அதை ஸ்மோக் பண்ணும்போது கேன்சர் வராது, நமக்கு இந்த பாதிப்பை விட இதில் பாதிப்பே இருக்காது, 0 நிக்கோட்டின் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மையிலே பெனிஃபிட்டாக இருக்குமா ஒருவேளை இந்த அடிக்ஷன் வெளியே வர்றதுக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிகரெட்ஸ் வேப்பிங்கும் இதே கான்செப்ட் தான். அதில் நிக்கோட்டினே இல்லை, இருந்தாலும் வந்து நாங்கள் டொபாக்கோவே கிடையாது, அது வந்து சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க.